ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி. நான் குல் பாலா பேசுகிறேன். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப ஃபேமஸாக ட்ரெண்டிங்காக போகக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கெரியர் சர்வீஸ் மூலமாக வந்து டிஎன்பிசிக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஸ்டடி மெட்டீரியல் தான் இப்போ ரொம்ப ஃபேமஸாக வந்து போய்கிட்டு இருக்குது. இந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து ஒஸ்ட்டா அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக வந்து பார்ப்போம். ஓகேவா? அதற்கு முன்னாடி நான் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன். அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ஸ்டடி மெட்டீரியலுக்கும் டிஎன்பிசிக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் தம்ப்நெயில் வந்து என்ன வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, டிஎன்பிசி வந்து சொல்லிவிட்டு இனிமேல் இந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து படித்தா போதும், டிஎன்பிசி சொல்லிவிட்டு இனிமேல் வந்து நம்ம அவுட் சோர்ஸ் வந்து படிக்க வேண்டாம், அதை தான் வந்து அவங்க இப்படி வந்து கொடுத்துட்டாங்க, தமிழக அரசே வந்து சொல்லிவிட்டு இந்த இதே வந்து போதும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வியூஸுக்காண்டி தான், எல்லாமே வந்து ஒரு பொய் பிரச்சாரம் தான். இதில் வந்து உண்மையே வந்து கிடையாது. டிஎன்பிசி வந்து எங்கேயுமே வந்து நான் இதிலேருந்து தான் கேள்விகள் கேட்பேன்ட்டு சொன்னதே வந்து கிடையாது. ஆனால் வந்து நம்ம ஏன் ஸ்கூல் புக்கை படிக்கணும்னு பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் அதுலேருந்து தான் இதற்கு முன்னாடி காலகட்டத்தில் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க கேள்விகள். அதனால நம்ம ஸ்கூல் புக்கை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மெட்டீரியலில் வந்து பார்த்திங்கன்னா 70 to 80% ஸ்கூல் புக்கை தான் காப்பி பண்ணி வந்து வச்சுருப்பாங்க. அதனால் இந்த மெட்டீரியல் இருந்தும் நிறைய கேள்விகள் வந்து வரும். ஆனால் இந்த மெட்டீரியல் இருந்து மட்டுமே வந்து வரக்கூடிய கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ தமிழில் ஒரு 100 கேள்வி இருக்குன்னா ஒரு 3 to 4 கேள்விகள் வந்து வரலாம் இந்த மெட்டீரியலில் இருந்து மட்டுமே. ஆனால் இந்த மெட்டீரியல் மட்டுமே படித்தா போதும் 100% டிஎன்பிசி சொல்லிட்டு தமிழக அரசு சொல்லிட்டு அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க கூடாது. அதே மாதிரி இந்த மெட்டீரியல் இப்போ வந்தது வந்து பார்த்திங்கன்னா புது ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஓகேவா? இந்த மெட்டீரியல் அப்படியே வந்து படிச்சுக்கலாம். ஆனால் பழைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அவங்க நிறைய விதமாக வந்து படித்து ரொம்ப குழப்பத்தில் இருப்பாங்க. இப்போ ஒரு புது மெட்டீரியல் இது வேறு வந்திருக்கா, இப்போ அவங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஆனால் நான் வந்து இதில் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா வந்து சொல்கிறேன், எதெல்லாம் ஸ்கூல் புக்கில் உள்ளது, எதெல்லாம் வந்து நம்ம படிக்காதது, எதை மட்டும் படிச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் டீட்டெயில்டு சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து முழுமையாக வந்து ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள். ஓகே, அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து டவுன்லோட் பண்ணி போடுறாங்களே, இதை வந்து நான் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கூகுள் போய்க்கோங்க. ஓகேவா? கூகுள் போய்ட்டு இந்த இடத்துல தமிழ்நாடு கெரியர் சர்வீஸ்னு போடுங்க. தமிழ்நாடு கெரியர் சர்வீஸ்னு போட்டிங்கன்னா இந்த வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி விர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டல்னு வரும். இதில் வந்து இந்த இடம் இருக்கா, இந்த இடத்துல என்னது பதிவுன்னு இருக்கா, இதில் வந்து கேண்டிடேட்டை வந்து கொடுங்க. கேண்டிடேட்டை கொடுத்த பிறகு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்கும். இந்த ஃபார்மை கொஞ்சம் ஃபில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு சிலர் பண்ணிடுவாங்க, ஒரு சிலர் பண்ண சிரமப்படுவாங்க. சிரமப்படுறவங்க வந்து எல்லோரும் தான் போடுவாங்க டெலகிராமில். அதனால் நீங்கள் அங்கேருந்து எடுத்துக்கோங்க. சரி, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நானே இந்த இதில் வந்து இது லாகின் பண்ணிக்கிறேன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். எவ்வளோதான், சிம்பிள் தான். கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க, அதை ஃபில் பண்ணி போடுங்க, உங்களுக்கு வந்துடும். ஆல்ரெடி வந்து லாகின் பண்ணி வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஓகேவா? 1 செகண்ட். ஓகே, இப்போ இந்த தமிழ்நாடு கெரியர் சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர்னால காசு கொடுத்து படிக்க முடியாதுன்னு இருப்பாங்க. அவங்களுக்காண்டி தமிழக அரசுனால் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஃப்ரீ கோச்சிங் இது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டல். ஓகேவா? இதில் மூலிமா வந்து அவங்க நிறைய எக்ஸாமுக்கு வந்து கோச்சிங் கொடுப்பாங்க. குரூப் 1, 2, 2A, குரூப் 4 அப்படின்ட்டு. ஆனால் இது வந்து என்னென்னா ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள்ட்டு செயல்படுவாங்க. ஒரு ப்ராப்பராக வந்து இருக்காது. இங்கே வந்து பாருங்களேன், 2025 ஜூலையில் வந்து போட்டிருக்காங்க ஏதோ மைண்ட் மேப்ன்ட்டு. அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ 2026 தான் இவங்க குரூப் 4க்கே வந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப லேட்டாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஃபஸ்ட்டே ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா நிறைய பேர் நிறைய அவுட் சோர்ஸ் வந்து படிச்சிருக்க தேவையில்லை. ஓகே, இவ்வளவு போதும் அப்படின்ட்டு ஒரு சிம்பிளிஃபைக்கு வந்திருப்பாங்க. அவ்வளோ அவுட் சோர்ஸை படித்தாலும் இதுலேருந்து கேள்விகள் வருமானு தெரியாது. இந்த அவுட் சோர்ஸை இந்த சோர்ஸை படித்தாலும் இதுலேருந்து கேள்விகள் வருமானு தெரியாது. அப்படி பார்க்கும்போது நிறைய அவுட் சோர்ஸை படித்து கேள்வி வருமானு தெரில, இதை படித்தாலும் கேள்வி வருமானு தெரில. ஆனால் இதை கொஞ்சம் படிக்கிறதுமா இருக்குன்ட்டு இதையே படித்து கொஞ்சம் பிரச்சனையை முடிச்சிருந்துருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப லேட்டாக வந்து வெளியிடுறாங்க. அதேமாதிரி இதில் இன்னும் நிறைய சட்டசிக்கல் இருக்குது, அது வந்து போக சொல்கிறேன். இதோட பிடிஎஃப்லாம் வந்து உங்களுக்கு வேணும்னா வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனல் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதில் வந்து நான் இதோட எல்லா பிடிஎஃபையும் வந்து போடுறேன். ஓகேவா? இதில் வந்து இப்போ ரொம்ப லேட்டாக போட்டது தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு பிரச்சனை. ஓகேவா? அதே மாதிரி இதில் பாருங்கள், குரூப் 4 அண்ட் விஏஓ அந்த இதில் தான் போட்டிருக்காங்க. குரூப் 2 குரூப் டிஏக்கெலாம் ஒன்றும் போடல, அவங்க கடைசி அந்த மெயின்ஸோடு போட்டாங்க. ஆனால் குரூப் 4ம் குரூப் 2 குரூப் டிஏக்கும் தமிழ் வந்து ஒரே தமிழ் தான். ஸோ இதை வந்து இந்த குரூப் 2 குரூப் டிஏலையும் வந்து போட்டிருந்துருக்கலாம், ஏன் போடலைன்ட்டு தெரில. ஓகேவா? இப்போ ஒரு சிலர் அதுக்கு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு நினச்சி அது வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டே வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அழகு 1, ஓகேவா, இந்த கொடுத்துருக்காங்களா, இந்த மவுஸ் இருக்குல்ல,
இருக்குல்ல, இதுதான் இந்த இடம். இதில் பாருங்கள், அழகு 1 இலக்கணம் அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க, அழகு 2 கொடுத்துருக்காங்க, அழகு 3 வந்து கொடுத்துருக்காங்க, அழகு 4 கொடுத்துருக்காங்க, 5 6 கொடுக்கல. 7வது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து கிளிக் பண்ணால் எம்டியாக தான் இருக்குது, இதில் வந்து ஒன்றுமே வந்து இல்லை. ஓகேவா? இன்னொரு இதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அதில் வந்து உங்களுக்கு வந்து கண்டென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஃபுல் கண்டென்ட் வந்து கொடுக்கல, கொஞ்சம் குறைவாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த 7வது யூனிட்டில் அறநூல்களும் இந்த ஊவேசா, ஓகே, ஊவேசா, மீனச்சுந்தரம், சி இலக்குனர், தமிழ் பணி, இதுவும் இந்த அறநூல்கள் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சிலபஸில் போய் செக் பண்ணி பார்த்தோம்னு நினச்சிக்கோங்களேன், நமக்கு ஓகே இந்த அழகு 1 இந்த யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க, 25க்கும் கொடுத்துட்டாங்க. அடுத்தது அழகு 2 இந்த சொல்லகராதி 15க்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எழுதும் திறன் இந்த 15 கொடுத்துருக்காங்க. இந்த கலைச்சொற்கள் இந்த 10க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த இது கொடுக்கல. இதில் ரொம்ப கஷ்டமானதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா தான். ஓகேவா? உங்களுக்கு புரியுதில்ல? ரொம்ப மண்டகாயக்கூடிய ஒரு ஏரியாவே இந்த ஏரியா தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழமொழி, ஊமை தொடர், இந்த மரபு தொடர், இதெல்லாம் வந்து ரொம்ப டஃப். இந்த ஏரியா வந்து இவங்க வந்து இன்னும் வந்து அப்டேட் பண்ணல. அப்டேட் பண்ணுவாங்க, எப்போ அப்டேட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதில் ஒரு வாரத்துக்கு ஒன்று போடுற மாதிரி இருக்குது. அதேமாதிரி இந்த எளிய மொழிபெயர்ப்பு ரொம்ப டஃப், இது வந்து அப்டேட் பண்ணல. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்க அறநூல்கள் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கா இந்த அறநூல் இந்த இது ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அறநூல் தொடர்பான செய்திகள்ட்டு இந்த ப்ராக்கெட்லேருந்து இதுவரை கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த உவேசா இந்த இந்த தமிழ் தொடர்பான செய்திகள் இது கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஃபுல்லாக கொடுக்கல. அப்போ இதையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டா இன்னும் இந்த 3 யூனிட் அப்டேட் பண்ணோம். அப்போ 15 5 20 25 35 கொஸ்டினுக்கு அவங்க இன்னும் அப்டேட்டே பண்ணல. அதுக்குள்ளே வந்து ஒரு சிலர்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இதை மட்டும் படித்தா போதும், தமிழில் வந்து என்னது 100க்கு 100 எடுக்கலாம், இவ்வளோ தான் சிலபஸே அவங்க கொடுத்துட்டாங்க, புட்டு வைக்கிறாங்க, நச்சுன்னு வைக்கிறாங்க, கறக்கு புறக்குன்னு வைக்கிறாங்க, அவங்களே கையில் எடுத்து கொடுத்துட்டானுங்க. எப்பப்பப்பா யூடியூப்பை பார்த்தாலே மனுஷனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். அந்தளவுக்கு ப்ராடு பித்தலாட்டமாக தான் இருக்குது. சொல்கிறத கொஞ்சம் உண்மையாக சொல்லணும். எப்போ படிங்க, இதுலேருந்து வந்தாலும் வரும், நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேராக இருக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லணும். வியூஸு போகணுன்ட்டு எதையாட்டும் அடித்து விட வேண்டியது. சரி ரைட்டு, யார் மேலேயும் வன்பம் கிடையாது, உங்களை ஏமாத்துறாங்கன்னு ஒரு கோபம் தான். ஆனால் நீங்கள் ஏமாறுறவங்க கிட்ட தான் கரெக்டாக போய் இன்னும் 50,000 1,00,000 பேர் பார்த்துட்டு உட்காருவீங்க. ஸோ தமிழ்நாட்டில் உள்ள எல்லாரையும் நம்மளால் காப்பாற்ற முடியாது. நம்ம சேனலில் யாராட்டும் பார்த்தா அவங்கள வேணால் நம்ம வந்து கொஞ்சம் காப்பாற்றி விட முடியும். எப்போ உண்மை என்னன்ட்டு காப்பாற்ற முடியும். சரி ரைட்டு, புலம்புனது போதும். இங்கே வரும் மெயின் கதைக்கு வருவோமா? ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சா? இதில் வந்து 35 கேள்விகளுக்கு அவங்க கொடுக்கல. அதேமாதிரி இவங்க அப்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்போ 15 ஜூன் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஒரு கொஞ்ச நாள் காணாமல் போயிட்டாங்க போல். அடுத்தது 7 ஜூன் வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு, 7ஆம் தேதி. அடுத்த வாரத்துக்கு ஒரு நாள் வராங்க, 7 15. ஓகே, ஜூனில் 2 வாட்டி வந்திருக்காங்க, 7 15 வந்திருக்காங்க. அடுத்த ஜூலையில் வந்து 14 22 இது கிடையாது, 22 28 வந்திருக்காங்க. ஸோ ஒரு மாதத்துக்கு ஒரு 2-3 தடவை வராங்க. இப்படி வந்தால் இவங்க இந்த சிலபஸை முடிக்குது. இவங்க இதில் இந்த மெட்டீரியல் ஃபுல்லாக கொடுப்பதற்கு எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட்டு செப்டம்பர் ஆகிரும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம என்றைக்கு அதை போய் படித்து என்றைக்கு குரூப் 2 ஃபிலிம்ஸ் எல்லாம் நல்லா எழுத குரூப் 4க்கு வேணால் இது யூஸ் ஆகும். அதனால தான் அவங்க குரூப் 4 கொடுத்துட்டாங்க போல். இவங்க வேறு வந்து ஜிஎஸ்க்குலாம் வந்து ஒன்றும் கொடுக்கல. ஜிஎஸ்க்கு கொடுத்துருக்கலாம், ஆனால் ஜிஎஸ்லாம் பழைய மெட்டீரியல் இருக்கு, ஆனால் அது வந்து எதுவுமே சரியில்லை. ஜிஎஸ்க்கு வந்து இந்த இதை பார்க்காதீங்க, இது ஒன்றும் சரியில்லை. தமிழுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ வருவோம். ஓகே, இப்போ அழகு 1 இருக்குல்ல, இந்த 1 வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. டாபிக் வைஸாக பிரித்தெழுது, சேர்த்தெழுது, சந்திப்பிழை அப்படின்ட்டு, இந்த மயங்கொழி அப்படின்ட்டு எல்லா ஹெட்டிங்குமே வந்து நல்ல நீட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட உள்ள வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் வந்து இதை வந்து 7 யூனிட்டாக பிரிச்சுருக்கேன். அவங்க வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ 5 அப்டேட் பண்ணல, 6 அப்டேட் பண்ணலை, 7ல் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு 10% தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஃபுல்லாக அப்டேட் பண்ணல. ஸோ 35 கொஸ்டினுக்கு பெண்டிங் இருக்குது. அவங்க எப்போ அப்டேட் பண்ண போகிறாங்கங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஓகே, இப்போ இதில் பாருங்கள், சாப்டர் 1 அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, புணர்ச்சி விதிகள் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே. ஓகேவா? புணர்ச்சி, இயல்பு புணர்ச்சி, விகரண புணர்ச்சி, இந்த புணர்ச்சி எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், 6ஆம் வகுப்பு பழைய புத்தகம், 6ஆம் வகுப்பு புதிய புத்தகம், 7 பழசு புதுசு, 8 பழசு புதுசு, 9 பழசு புதுசு, 10 11 12 அப்படின்ட்டு ஸ்கூல் புக்கில் உள்ள கண்டென்ட் தான் கொடுத்துருக்காங்க.
அப்போ இந்த மெட்டீரியலை நீங்கள் வந்து ஒரு ரிவிஷன் பர்பஸ்க்கு வச்சுக்கலாம். இல்லை ஏதாட்டும் ஒரு வார்த்தை புதுசாக இருக்கலாம், இல்லைன்னா அதே இதாக கூட இருக்கலாம். இதை படிக்கலைனாலும் பிரச்சனை இல்லை, படித்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி தான் வந்து இந்த ஹெட்டிங்க்கு இருக்குது. ஓகேவா? எங்கே பாருங்கள், அன்பகத்து இல்லா, அன்பு ப்ளஸ் அகத்து ப்ளஸ் இல்லா. ஸோ புது ஸ்டூடெண்ட்டுக்கு இது நல்லா யூஸ் ஆகும்ப்பா. இடப்புறம், இடது கூட்டல் புறம், இது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. சீரிழமை, சீர்மை கூட்ட இளமை. ஓகே, இதெல்லாம் தப்பாக கொடுப்பாங்க, ஆனால் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. அடுத்தது போர்க்கோட்டு, பொன் ப்ளஸ் கோட்டு கரெக்டு. கொங்கலர், கொங்கு, ஓகே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எது புதிய புக்கு எது பழைய புக்குன்னு கொடுத்துருக்காங்களா, இல்லை மொத்தமாக கொடுத்துருக்காங்களா, பிரித்து தான் கொடுத்துருக்காங்க. எந்த கொடுத்துருக்காங்களா, 6ஆம் வகுப்பு புதிய புத்தகம், 6ஆம் வகுப்பு பழைய புத்தகம்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெட்டீரியல் வந்து யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்கன்னா, இப்போ புதுசாக படிக்கிறாங்களோ ஸ்டூடெண்ட்டு, எப்போ நல்ல மெட்டீரியல் தேடி தேடி படிக்க முடியாது, ஏதாட்டு மெட்டீரியல் இருந்தால் கொடுங்க படிப்போன்ட்டு இருப்பாங்களோ அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஆல்ரெடி படித்தவங்க நீங்கள் படித்ததே வந்து படிங்க. இதில் வந்து ஒரு சில டாப்பிக்கில் ஒரு சில விஷயங்கள் படிக்க வேண்டியிருக்கும், அதை படிச்சுக்கோங்க. மற்றபடி இந்த ஹெட்டிங் பாருங்கள், இந்த பிரித்தெழுதுக்கெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படித்தது தான் வந்து கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. சும்மா ஒரு சாம்பிளுக்கு ஒரு 10 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்லேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு சில இது பிடிஎஃப் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அடுத்த வல்லினம் மிகும் மிக இடங்கள். இப்போ வல்லினம் மிகும் மிக இடங்களில் என்ன வரப்போகுது, நம்ம ஆல்ரெடி படித்த அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் வந்து வரும். அது போக இல்லை கொஞ்சம் எடுத்துக்காட்டுகள் வந்து கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மொதல் 2 ஹெட்டிங்கில் பெரிய இம்பேக்ட் வந்து கிடையாது. அடுத்தது இதில் இருந்தது அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஓகே, இந்த மயங்கொலி இருக்குல்ல, இந்த வார்த்தைகள்லாம் நம்ம வந்து படிச்சிருக்க மாட்டோம். இவங்க நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள். அணை அணை, அன்னம் அன்னம், அரண் அரண், ஆணை ஆணை. நீங்கள் ஆல்ரெடி படித்ததில் இதெல்லாம் இருக்கலாம், இல்லைன்னா இது புதுசாக இருக்கலாம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து படிச்சுக்கோங்க, இது இல்லாத வார்த்தைகளை கற்றுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த பிடிஎஃப்பில் முக்கியம், இதில் வந்து கொஞ்சம் இருக்குது. இந்த 3மே இருக்குங்க, லகர லகர. ஓகே, இங்கே பாருங்கள், லகர் லகர்லேயும் அதேமாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்து ரகர ரகர. ஓகேவா? இந்த ரகர ரகரையும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் புதுசு, எல்லாம் ஸ்கூல் புக்ஸில் இருக்காது. அடுத்த குறில் நெடில், இந்த குறில் நெடிலையும் வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து படிச்சுக்கிடக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஆனால் இது ஸ்கூல் புக்கில் உள்ளது தான் நிறைய கொடுத்துருப்பாங்க, அது இல்லாததும் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ஸோ புது ஸ்டூடெண்ட்டுக்கு, பழைய ஸ்டூடெண்ட்டுக்கு, புது ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பழைய ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் படிக்காதது ஏதாட்டி இருந்தால் அதை பார்த்து வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க, ரிவிஷன் பர்பஸ் மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து இனவெழுத்து. ஓகே, இனவெழுத்துலாம் ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் கொடுத்துருப்பாங்க, இனவெழுத்து. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வினா எழுத்து. வினா எழுத்தில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வினாவை மட்டும் படிக்கக்கூடாது, விடையும் வந்து சேர்த்து படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அதை தான் வந்து இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வினா எழுத்தில். வினா, வினாவில் என்ன இருக்குது, இந்த பார்த்திங்களா விடை, விடையில் உள்ள வகைகள்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து சுட்டு, சுட்டுலாம் ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதான் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் புதுசாக கொடுக்கல. ஓகேவா? சுட்டு. ஸோ நான் வந்து எல்லா இதையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், விருப்பம் உள்ளவர்கள் ஃபுல்லாக பாருங்கள். இல்லை நான் எனக்கு எல்லாம் பார்த்துக்கிட்டு தெரியுன்னா நீங்களே பார்த்துக்கோங்க, நான் பிடிஎஃப் அனுப்பும்போது பார்த்துக்கோங்க. அடுத்து இது பாருங்கள், இந்த எதிர்ச்சொல் 6th to 12th வரைக்கும் நியூ புக்கு, ஓல்டு புக்கில் உள்ள எதிர்ச்சொல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து இருக்குது. இதற்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு கிடைக்காது, இந்த எதிர்ச்சொல்லாம் அவ்வளோ சீக்கிரம். ஸோ இதில் கொஞ்சம் நல்லாயிருக்கு, இதெல்லாம் வந்து நம்ம படிச்சுக்கலாம். திரும்பி சொல்கிறேன், இந்த மெட்டீரியல் தான் வரும் அப்படின்ட்டு 100% கேரண்டி யாருனாலையும் கொடுக்க முடியாது. ப்ரிப்பேர் ஃபார் எவ்ரி திங். ஓகேவா? ஸோ புது ஸ்டூடெண்ட்டுக்கு பிரச்சனை இல்லை, பழைய ஸ்டூடெண்ட்லாம் கொஞ்சம் கவனமாக உஷாராக இருங்க. அடுத்த வினைச்சொல். இப்போ வினைச்சொல்னா என்னன்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அதில் வினையின் வகைகள், தன்வினை, பிறவினை, ஓகே, செய்வினை, செய்பாட்டு வினை, இதெல்லாம் வருதான். ஸோ அதுவுமே உங்களுக்கு எந்தெந்த ஹெட்டிங்கில் எந்தெந்த இதெல்லாம் வருது அப்படிங்கிறதையும் நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இதில் கொஞ்சம் கரெக்டாக கொடுத்த மாதிரி தெரில. வினைன்னு வந்தால் இவங்க கொடுத்துருதாங்க, தெரிநிலை வினை, வினைமுற்று, அந்த வினைன்னு வரக்கூடிய எல்லாமே கொடுத்துருதாங்க அந்த வினை வகையில். சரி, ரைட்டு. அடுத்த 2 சொல் வினை வேறுபாடு இருக்குல்ல, இதில் வந்து நிறைய வார்த்தைகள் இருக்கும், இந்த இருக்கா, எல்லாம் ஸ்கூல் புக்ஸில் உள்ளதும் இருக்கும், அது போக ஒரு சில அவுட் சோர்ஸும் வந்து இருக்கும். அதான் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து படித்தது படிக்காதது ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும்.
அடுத்து அயற்சொல் டு தமிழ் சொல், இது வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த அயற்சொல் டு தமிழ் சொல், ஓகேவா? இது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து இந்த எந்த வகை எந்த நாட்டிலேருந்து வந்த சொல் அப்படின்ட்டு கேட்பானுங்க. இல்லை தமிழ் சொல் அல்லாதது எது, இதெல்லாம் இந்த இப்போ அலமாரின்னு இருக்கும், இது வந்து எந்த வகை சொல் அப்படின்ட்டு கேட்பாங்க. இல்லை நிறைய வார்த்தைகள் ஏற்கனவே வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இவங்க வந்து முன்னால் போட்ட பிடிஎஃப் தான் கொஞ்சம் அப்டேட் பண்ணி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். புதுசாக வந்து உட்காந்து உருவாக்கின மாதிரி தெரியல. அடுத்த வேர்ச்சொல். வேர்ச்சொல்னால் அந்த எல்லா ஹெட்டிங்கும் கவர் ஆயிரும். வினைமுற்று, தொழிற்பேர் எச்சம், பேரெச்சம், பேரெச்சல் உள்ள வகைகள், வினையச்சம், அடுத்து இந்த இது எல்லாமே வந்து கவர் ஆகிறது. அடுத்து பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, ஓகேவா? இதற்கும் வந்து நிறைய வார்த்தைகள் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்த ஒருமை பன்மை, இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரூல்ஸு, அதோட வார்த்தைகள் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணது நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடிய விரைவில் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வேர்ச்சொல்ல இருந்து இந்த மீதி சொல்லலாம் வந்து எப்படி வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது மாதிரி, ஓகேவா? அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. வினைமுற்று என்ன வரும், எச்சம் என்ன, பெயர் என்ன, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சில, அவங்க ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு சில இது ஆல்ரெடி படித்ததாக தான் இருக்குது. அடுத்தது அழகு 2, இது என்னது, சொல்லகிறது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்க, ஓர் எழுத்து ஒரு மொழி. இதுலேயும் வந்து நிறைய வந்து நம்ம என்னது படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இருங்க, இது மொத்தமாக ஓப்பன் பண்ணிக்கணும். மொத்தமாக ஓப்பன் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டக்கு டக்குன்னு ஈஸியாக சொல்லிடலாம்ல. அதில் 17, இதில் 19, இந்த 2 தான் இவங்க கொஞ்சம் நிறைய ஹெட்டிங்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதில் 3வது யூனிட்டில் ஒரு 5, அதுக்கப்புறம் 4வது யூனிட்டில் ஒரே ஒரு பிடிஎஃப், அதுக்கப்புறம் 5, 6க்கு 7ல் வந்து ஒரு 2 கொடுத்துருக்காங்க, 5, 6 கொடுக்கல. சரி, அது மொத்தமாக லோடாகி வரமாட்டுக்கு போல். இது வந்து திரும்பி அந்த எதிர்ச்சொல் பார்த்தோம்ல, அதே இது தான், அதை கொஞ்சம் மாற்றி கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். அடுத்து ஓர் எழுத்து ஒரு மொழி. ஒரு எழுத்து ஒரு மொழியெலாம் பார்த்திங்கன்னா 22 பக்கம் கொடுத்துருக்காங்க. அப்போ நல்ல டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, நல்லா படிச்சுக்கணும். அடுத்த ஒரு பொருள் தரும் பல சொற்கள், இதுவும் வந்து பாருங்கள் நிறைய வார்த்தைகள் இருக்கும். ஓகே, இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் உள்ள வார்த்தைகள் தான் மேக்ஸிமம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும், இதெல்லாம் நம்ம படித்தது தான். சரி, இந்த 1-2 வார்த்தைகள் புதுசாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கற்றுக்கலாம். இந்த மெட்டீரியலை பார்த்து பயப்பட வேண்டாம். இது அகரவரிசை, ஓகேவா? அகரவரிசைக்கு வந்து அந்த ரூல்ஸ் வந்து நல்லா தெரிஞ்ச போதும். ஸ்கூல் புக்கில் உள்ளதையும் கொடுத்துருக்காங்க. உரிய பொருளை கண்டறிக. இந்த உரிய பொருளை கண்டறிகன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா சொல்லும் பொருள் தான் கொடுத்துருக்காங்க. சொல்லும் பொருளுக்கு தான் எனது இதை உரிய பொருளும் கொடுத்துட்டாங்க. ஒரு பொருள் பன்மொழி, அதுக்கு வரக்கூடிய வார்த்தைகள். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது, ஓகேவா? ஸோ நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். நான் ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி சொன்னால் ரொம்ப நேரம் ஆகிரும். ஸோ நீங்கள் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள், எனக்கு கொடுக்குறேன். இந்த 3வதுல ஒரு 5 ஹெட்டிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்கள் கையில் தான். நீங்கள் புது ஸ்டூடெண்ட்டு படிக்கலாம் கடன்ட்டு, பழைய ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் படித்ததை ரிவிஷன் பண்ணும்போது இதை வச்சு சரி இதில் இல்லாததை வந்து படிச்சுக்கோங்க, ஓகேவா? மொத்தமாக அங்கிட்டு விட்டுட்டு இதை ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க, உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் வரும். அதனால் புரிஞ்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். பை.